ஹாய், டுடே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகற்காய் வறுவல். இன்றைக்கி நம்ம பாகற்காய் ஃப்ரை பண்ண போகிறோம் கிறிஸ்பியாக. ஓகேவா? எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. லைட்டாக பழுத்து இருக்குது. சரி, ஓகே, இதில் பாதி கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பாவக்காய் கொடியில் இத்தனை பாவக்காய் கிடச்சிது. இதை இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாமா? குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கல்லுப்பு மஞ்சள்தூள் போட்டு நல்லா பிசறி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். இதுக்கு நல்லா பிசறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஹோல்டில் வச்சிடலாம். நல்லா அலசியாச்சு. அதுக்கப்புறம் இதை அலசி எடுத்துக்கணும். ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் 2 கரண்டி விட்டு இப்போ இந்த பாகக்காயை போட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள்தூள் போட்டு அப்படியே சிம்மிலே வச்சு அதை மூடி வச்சிடணும். லைட்டாக கலரிட்டு மூடி வச்சிடணும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் சுகரே குறைஞ்சிடும். 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். நார்மலாகவே எடுத்துக்கலாம். எல்லாருமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பு தன்மை செஞ்சு பாருங்கள். நீங்களும் சூப்பராக இருக்கும்.